பிரைஸ் அல்லா. கர்த்தருடைய பரிசுநாமம் இப்படிதாக. எரேமியா புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு பிரியமானவர்களே, இயேசப்பா மேலே எந்த அளவுக்கு நாம் நம்பிக்கை வைக்கிறோம்? இன்றைக்கி நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கிறதா, உலகத்து மேலே இருக்கிறதா? நிறைய நேரங்களில் யாராவது ஒருவரை சார்ந்து வாழ்கிற சூழ்நிலை பொதுவாகவே எல்லாருக்கும் வந்துடுது. அது ஜெபிக்கிறவங்களாக இருக்கட்டும், ஊழியர்களாக இருக்கட்டும், விசுவாச பிள்ளைகளாக இருக்கட்டும், உலகத்தாருக்காக இருக்கட்டும், அவங்க தான் முக்கியமானவங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும். ஏன் தெரியுமா? சில நேரத்தில் ஏதோ ஒன்று எதிர்பார்ப்புகள். அந்த காலத்தில் இங்கே நாங்கள் சர்ச்சாண்ட துஞ்சாபுரத்தில் ஒரு அம்மா ஒருத்தவங்க மீன் விற்றுட்டு போவாங்க. போகும்போது இப்படியே தான் போவாங்க, நடந்து தான் போவாங்க. மல்லவாரிலேருந்து நடந்து வருவாங்க, இந்த பக்கம் காலையிலே தூக்கிட்டு போவாங்க, திருப்பி இப்படியே தூக்கிட்டு போவாங்க, மாறி மாறி போவாங்க. பல கிலோமீட்டர் நடப்பாங்க அவங்க. நீங்களாம் வாங்க மாட்டீங்க, இந்த பாலை கூட நீங்கள் வாங்கி குடிக்க மாட்டேங்கிறீங்க. அவங்க சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் பால் வாங்கினோம்னா அந்த காசு இருந்துச்சுன்னா எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பால் குடிக்கிற காசை வச்சுருவோம். அப்போல்லாம் கரண்ட்டு கூட சர்ச்சில் கிடையாது. ஒரு நாள் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த ஆண்டவர் அற்புதம் செய்வார் தானே, நல்லா வாங்கி சாப்பிடுங்க, அவருக்காக நல்லா ஓடுங்க. யாருன்னே தெரியலைங்க. அவங்க சொன்ன வார்த்தை பாருங்க, ஆண்டவருக்காக நல்லா சாப்பிடுங்க, வாங்கி சாப்பிடுங்க. இது பாருங்கள், எல்லாருக்கும் நான் 80 ரூபா விற்கிறேன், உங்களுக்கு 40 ரூபா கூட கொடுக்குறேன், வச்சுக்கோங்க, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்டு ஏசப்புக்காக ஓடுங்க, அந்த ஆண்டவருக்காக ஓடுங்க. எனக்கு பிரியமானவர்களே, சில நேரத்தில் இந்த ஆசிரியர்கள் நமக்கு எப்படி வரும்னு தெரியாது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம நினச்சிட்டு உட்காந்துருப்போம் கர்த்தரை நம்புறேன்னு சொல்லிட்டு, ஆனாலும் அதில் ஒரு குறைவு வரும்போது யாரோ ஒரு மூலமாக நமக்கு கர்த்தர் ஒரு மாற்றத்தை கற்றுக் கொடுக்குறார். அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நிறைய நேரங்களில் சில நேரங்களில் நான் ஊழியத்திற்காக கடந்து போகும்போது அங்கே பார்ப்பது உண்டு. நீங்கள் தான் பிரதர், நீங்கள் தான் ஜெபம் பண்ணால் எனக்கு போதும் அப்படின்வாங்க. ஆண்டவர் சொல்லுவார், உன் ஜெபம் இன்றைக்கி இங்கே ஒன்றுமே கேட்கப்படவே படாது அப்படின்வார். ஒரு ஜெபம் கூட அந்த இடத்துல அற்புதத்தை பார்க்க முடியாது. நிறைய நேரங்கள் அப்படியேப்பட்ட சம்பவம் நடந்துக்கிறத பார்த்துருக்குறேன். சில இடங்களுக்கு நல்லா ஜெபம் பண்ணிட்டு போவேன், நல்லா வைராக்கியமாக பல நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போவேன். அந்த இடத்துல போனோடனே கர்த்தர் சொல்லுவார், நீ உன் ஜெபத்தை நம்பி வந்திருக்கிற, என்னால் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியாது. உன் ஜெபத்தை மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்கிற, நீ ஜெபம் பண்ணிக்கோ, நான் அற்புதம் செய்ய மாட்டேன். இந்த ஆண்டவர் பேசுகிறதே ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். கர்த்தர் தான். அதுலேருந்து நான் ஒரு முடிவு பண்ணேன், சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அவரை சார்ந்து வாழணும், அவர் சத்தம் கேட்கணும், சித்தம் செய்யணும். அதனால் இந்த சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு நம்புகிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால நீங்கள் சின்ன விஷயத்துக்கு கூட ஏசப்பா மேல் நம்பிக்கை வைங்க. ஆண்டவர் எனக்கு தருவார், ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்வார், ஏசப்பா எனக்கு அதிசயம் செய்வார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்பிக்கை வைங்க. ஏன்னா 5ஆம் வசனம் சொல்லுது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சம் வந்து தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இறுதியுமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகிறவங்க சபிக்கப்பட்டவர்கள் தான். நம்ம இந்த உலகத்து மக்கள்கிட்ட யார்ட்டையாவது எனக்கு அது தருவாங்க இது தருவாங்கன்னு ஏற்கப்படும் போது அது நிச்சயமாக சாபந்தான். நான் சொல்கிறேன், என் சேலரி எனக்கு உதவி செய்யணும்னு சொன்னால் அது ஒரு சாபமாக தான் இருக்கிறது. நான் ஆண்டவர் நம்புகிறேன் என்ற ஒரு மனநிலை நமக்குள்ளே இருக்கணும். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. அவர் தான் நம்பிக்கையாக இருக்கணும். ஏன்னா அவங்க தான் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்படுறதும், காலவரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ண வருகதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும், மலைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமிட்டு தப்பாமல் கனி கொடுக்குறதுமான மரத்தை போல் இருப்பானா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் இந்த வாழ்க்கை வாழ்வாங்க. இதை சங்கீதம் 2, 3 வசனம் சொல்கிறார் இல்லையா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இரவும் பொழுது தியானமாக இருப்பான். நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கணித்து இலையுதமத்துடன் அவன் செய்வதில் வாய்க்குமா. அந்த காலம்தான் இந்த காலங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த பாக்கியவான் இருந்தால் போதுமா? அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும், மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்குறதுமான மரத்தை போல் இருப்பானா.
இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதங்கள் ஆண்டவரை நம்புகிறவங்களுக்கு கர்த்தர் தர பிரியமாக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய வாழ்க்கை மாற்றம் வரும். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கர்த்தர் செய்வதற்கு ஸ்தோத்திரம். இனி உம்முடைய அன்பு பிரச்சனை எங்களை தொட்டு பலப்படுத்தட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.